உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே ஒட்டி பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது செய்யக்கூடிய ஒரு மேஜிக் குணமாக்கக்கூடிய திறனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். வயிறு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களை நமக்கு நாமளே எளிமையா வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே ஒட்டி பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது செய்யக்கூடிய ஒரு மேஜிக் குணமாக்கக்கூடிய திறனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ வயிறு வலிக்குது, வயிறு கும்முன்னு இருக்குது, சாப்பிட்டது ஜீரணமாகாம எதுக்கு அளிக்குது, வயிறு சூடாகி அதனால பல்வேறு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா ரொம்ப எளிமையா வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குணப்படுத்துறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ளங்கைகளில் ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கான முக்கியமான பகுதி இருக்கு. இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த உள்ளங்கைகளில் இந்த நேர ஒரு கோடு இங்க பல்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் மேடு இருக்கும், இந்த பக்கம் மேடு இருக்கும், சென்டர்ல பல்லம் இருக்கும். இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டு அழுத்தம் கொடுங்க. ஓகே, அழுத்தம் கொடுத்தாச்சு. இது இடது கையில கொடுக்கணுமா வலது கையில கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இடது கையில தான் கொடுக்கணும். வலது கையில கொடுத்தாலும் தவறு இல்லை, பட் இடது கையே போதுமானது. அதனால இடது கையில விட்டு இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல இப்போ மெடிக்கல் ஷாப்ல சர்ஜிக்கல் டேப்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த டேப் ஒன்று வாங்கிக்கிங்க. வீட்டில் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் வெந்தயத்தை இந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி, அதாவது இந்த வெந்தயம் நம்ம உடம்புல கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு இருக்கிறது தெரியணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக போட்டு ஒட்டிடுங்க. ஒருவேளை இந்த இடத்துல லூஸாக இருக்குது அப்படின்னா கிராஸில் ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த உடம்பு உள்வாங்கி நம்ம வயிறு வலியை, வயிறு சார்ந்த பாதிப்புகளை விரைவா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரியாயிரும். சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த டேப் எடுத்து தூர போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை நீங்கள் எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துகிட்டு போய் சமையலில் பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆற்றல் இந்த உடம்பு உள்வாங்கி நம்ம நோயை குணப்படுத்தி இருக்கு. அதனால அதில் ஒன்றும் இருக்காது. அப்படிங்கிறனால நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம நமக்கு நாமளே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் இலை விதை சிகிச்சை. சில நோய்களுக்கு நேரடியா ஒரே நாள்ல சில மணி நேரத்தில் உங்களுக்கு பலன் தரும். சில நோய்களுக்கு இப்ப நீண்ட காலமா ஒரு நோய் இருக்கு அப்படின்னா இது உடனடி பலனை தராது. அதே நேரத்தில் நீங்க அந்த மருந்து மாத்திரை தைலம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டே இருந்து விதை இலை சிகிச்சை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாசத்துல குணமாகுது அப்படின்னா 10 நாளில் குணமாயிரும். அதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வதற்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 29, 30, 31 ஆகிய 3 தினங்கள் இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போறாங்க. இதில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் ரூபாய் 1000. நன்றி, வணக்கம்.